ஸோ த 50-day 11ல் ஒரு எலிமினேஷன் டாஸ்க் வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்க் என்னமோ பயங்கரமாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுலேயும் நாங்கள் ஏமாற்றுவோம், சீட்டிங் பண்ணுவோன்ற மாதிரி சில விஷயங்கள் சீட்டிங் பண்ணி ஒரு டீம் வந்து டைரெக்டாக எலிமினேஷன் தள்ளின ஒரு நபர் வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு பக்கம் மூச்சு திணற தண்ணியை ஊற்றுவோம் அப்படின்ற மாதிரி தண்ணியை பேஸ் பண்ண டாஸ்க் தான் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிரச்சனை. ஆருஷி வந்து லாயலாக இல்லை, லாயல்ட்டினா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி லாயல்ட்டி பல பேருக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த லாயல்ட்டி பற்றியும் பேச போகிறோம். அடுத்து நாளைக்கு ஒரு பயங்கரமான சண்டைகள்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்பீடுலாம் முக்கியம் கிடையாது, பிரெத் கண்ட்ரோல், மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறது தான் டாஸ்க்கு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. என்னடா டாஸ்க்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கில் ஒரு லக்கி ஃபேனுமே தேர்ந்தெடுப்போம். ஐ மீன் லக்கி ஒருத்தர் பிரின்ஸுன்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட லக்கியாக இருந்தார் இல்லையா, லக்கி சாமா இருந்தார், ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸோட ஃபேன்ஸுக்கு காசு போய் சேர்ந்தது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இந்த டாஸ்கில் இருக்குன்ற அனௌன்ஸ்மெண்ட் இனிஷியலாகவே கொடுத்துட்டாங்க. ஓகே, டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை மக்களே, 7 டீமாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு டீமில் 6 பேர் இருக்கணும். 6க்கு மேற்பட்ட பிளேயர்ஸ் அந்த டீமில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 7 டீம் பிரிஞ்சிருக்கணும். ஓகேவா, 7 டீம் பிரிஞ்சுட்டு டாஸ்க் என்னன்னா, ஒரு டீம்லையும் ஒரு கேப்டனை செலக்ட் பண்ணிடணும். அந்த கேப்டன் தான் அங்கே தண்ணி டேங்க் இருக்கும். அந்த தண்ணி டேங்க் எப்படின்னா, தலை இருக்குல்ல, ஸோ அந்த தண்ணி டேங்க்ல தலை கழுத்து வரையும் இதை விட்டுறணும். விட்டுட்டதுக்கு அப்புறம் நம்ம தலையில தண்ணியை ஊற்றுவாங்க, மேலே வரிசையாக ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதில் நீங்கள் மூச்சை பிடிச்சிட்டு நின்றுட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் சேஃபு. மூச்சை பிடிக்க முடியாமல் அதிலிருந்து நீங்கள் ஒரு வேளை இந்த கழுத்து ஓட்ட மூலியமா தண்ணி கீழே வந்துட்டாலோ இல்லை நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டாலோ நீங்கள் அன்சேஃப் ஜோனுக்கு போயிடுவீங்க. மொத்தம் 7 பிளேஸ் இருக்குது. அந்த 7 பிளேஸில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் வந்துட்டா சேவ்டு, கடைசி 4 பொசிஷன் வந்தால் நீங்கள் அன்சேவ்டு அப்படின்றது தான் டாஸ்க்கு. சரி, தண்ணி எப்படி ஊற்றுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீம்லையும் 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். 4 பேரா, ஒரு நபர் வந்து அந்த தண்ணி டேங்க்குள்ளே, மிச்சம் 3 பேரில் ஒருத்தர் ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த பஞ்சை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அந்த ஸ்பாஞ்ச் தண்ணியை தூக்கி இன்னொருத்தர் நபர்கிட்ட, ஸோ ஒரு நபர் நினைப்பாங்க, அங்கேருந்து தூக்கி இன்னொருத்தர்கிட்ட பாஸ் பண்ணணும். ஓகே, நினைக்கிற நபர் டு பாஸ் இன்னொரு பர்சன், அந்த பாஸ் பர்சன் டு இன்னொரு பர்சன், ஸோ 3 பேர். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட பாஸ் பண்ணணும், அந்த நபர் இன்னொருத்தர்கிட்ட பாஸ் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு வாளியில் ஒரு பக்கெட்டில் தண்ணியை புழியணும். தண்ணி புழிஞ்சு அதில் ரொம்பிருச்சுன்னா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஊற்றணும். அதில் ஊற்றி நீங்கள் யாரை எலிமினேட் பண்ணுறீங்களோ அதில் உங்களோட அலைன்ஸு, உங்களோட இதெல்லாம் பண்ணி முடிக்கணுன்றது தான் பிளான். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸு ஃபஸ்ட்டே வந்து நேகல் கிட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் சொல்லிடுறாரு, நீ இது பண்ணிடு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி. நம்மளுடைய டார்கெட் ரஜத் டீம் தான் அப்படின்றத பிளான் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியாச்சு. இந்த ஆரம்பிக்கும் போதே பேபிகாவும் ஆரியா வந்து பிரின்ஸ் டீம்ல இருந்தாங்க. 6 பேர் தான் இருக்கணும். ஸோ அதனால 7வது நபரா இல்லைன்றதால ஆரியா இதுக்கு போயாச்சு, டேஞ்சர் ஜோன். பேபிகா எந்த டீம்லையும் நான் இல்லைன்றதால அவங்களும் டேஞ்சர் ஜோன் போயாச்சு. 2 பேர் ஆல்ரெடி டேஞ்சர் ஜோன் போயாச்சா. அடுத்து டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும்போது டார்கெட்டே வந்து 2 டீமாக இருக்குது. ஒரு பக்கம் ரஜத்து அண்டு நிக்கி டீமு, இன்னொரு பக்கம் பிரின்ஸு சிவி இவங்கெல்லாம் ஒரு டீம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கான்சாடியும் ரிதியும் டார்கெட் பண்ணலாம். கான்சாடியை வந்து 2 டீமும் டார்கெட் பண்ணலான்றது பிளானு. ரிதியை வந்து ஆப்போசிட் டீம், யார், அர்பாஸ் டீம். ஸோ என்ன பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. கான்சாடி என்ன பண்ணிட்டாங்க, கழுத்து ஓல்ட்டையை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு தண்ணி எல்லாத்தையும் இப்படியே ஊற்றி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி ஃபவுல் பிளே ஆயிடுச்சு. ஃபவுல் பிளேல என்ன பண்ணிட்டாங்க, கான்சாடி டீம் வந்து டிஸ்குவாலிஃபைடு, 7th பொசிஷன் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. 2வது ரித்தியோட டீமும் ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களுக்கும் அந்த கழுத்து ஓட்டையில் தண்ணி போனதால அவங்களாலையும் சஸ்டெயின் பண்ண முடியல. ரிதி வந்து 6வது பொசிஷன். அடுத்து ஆதானுக்கும் தண்ணி ஊற்றுறாங்க. பட் அதானா அண்டு இவங்களுக்கும் டார்கெட் மாற்றி போயிட்டு இருந்தது, அதானா ஆருஷியான்ட்டு. ஸோ அதானுக்கும் தண்ணி ஊற்றுனதால அதானை முடிச்சு விட்டாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டேலோட டீம், அவரை மாட்ட வைக்கணும்னு முடிச்சு விட்டாங்க. கடைசி ஆருஷியா லக்ஷியவா அப்படின்ற மாதிரி டார்கெட்டு. இந்த டாஸ்கில் ஆருஷி ஒரு பயங்கரமான ஃபைட்டை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க மூக்கு இவ்வளோ தூரம் தண்ணி, மற்றவங்களுக்குலாம் தண்ணி கழுத்தை தாண்டலை, மற்றவங்களுக்கு இவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றி அந்த பொண்ணால் முடியல.
அதில் அந்த கிளாஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் டேப் பண்ணி கிவ் அப் பண்ணி தான் ஆருஷி வந்தாங்க. மிச்சம் 3 டீம் இருக்கும் பாருங்க, சாமி, லக்ஷய் அண்ட் அமித். சாமி மேலேயும் சரி அமித் மேலேயும் சரி ஒரு டிராப் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. சட்டு தண்ணி ஊற்றாமல் சேஃப் ஜோன் போயிட்டாங்க அந்த 3 பேர். ஓகே, இதை 3ம் பண்ணியாச்சு. ஓகே, இந்த 3 பேர் சேஃப் ஜோனா, மிச்ச 4 டீம் வந்து டேஞ்சர் ஜோன் வந்தாச்சு. இதில் கான்சாடிக்கு ஒரு ஆஃபர் என்னன்னா 4 பிளேயர். ஸோ கான்சாடி வந்து நீங்கள் தோத்துட்டீங்க, உங்ககிட்ட டீமில் 4 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். யாரை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னே நான் என்னையே செலக்ட் பண்ணிக்கிறேன், அடுத்து கட்டாரியா செலக்ட் பண்ணுறேன், துஷ்யந்தை செலக்ட் பண்ணுறேன், திக்விஜய் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அங்கே திக்விஜய்க்கும் கான்சாடிக்கும் பாத்தி ஆர்குமெண்ட் போகுது. அடுத்து ரிதி வந்து 6வது பொசிஷன் வந்தால 3 பிளேயர், கரண், தேஜஸ்வினி, ரிதி என் மேலே தப்பு இருக்கு, மிச்சம் 2 பேருன்றதால ரிதி சொல்லியாச்சு. அடுத்து ஆதான், அவர் என்ன பண்ணிட்டாரு, மனிஷா அண்ட் சாகத். ஆதான் மேலேயும் தப்பு இருக்கு, தண்ணியை விட்டது அவர் தப்பு, எப்படி தண்ணியை விட்டது அவர் தப்பு. அவர் வந்து நான் சேஃப் ஜோன் போனோம், இல்லைடா நம்ம உசுரை நம்ம காப்பாத்திக்கணும்டா அப்படின்ற மாதிரி மனிஷாவையும் சாகத்தையும் கோத்து விட்டு ஆதான் எஸ்கேப் ஆயிட்டார். அடுத்து ஆருஷி வராங்க. ஆருஷி வந்து என்ன பண்றாங்க, பயங்கரமா ஃபைட் பண்ணாங்க, அவங்களால முடியாதுன்னு வந்துட்டாங்க. ஆருஷி வந்து நேகல்ன்ட்டாங்க. நேகல்னு நேகலுக்கு ஷாக்கு, ஏன்னா நேகல் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதுல பிரின்ஸ் சொல்லி அந்த வாய்ப்பை நேகல் வந்து ஆருஷிக்கு விட்டு கொடுத்ததால தான் அந்த வாய்ப்பு ஆருஷிக்கு போச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நேகலை சொன்னோன்னே நேகல் ஷாக்கு. உடனே வந்து அங்க வந்து நீ ஒழுங்கா பண்ணல, நீ இது பண்ண அப்படின்ற மாதிரி அங்க மாத்தி நேகலுக்கும் ஆருஷிக்கும் ஃபைட் நடக்குது. உடனே நான் ஒழுங்கா தான் பண்ணேன், ஆடியன்ஸ் வில் டிசைட் என்னும் போது ஆப்போசிட் டீம்லாம் கிளாப் பண்றாங்க. கிளாப் பண்ண உடனே ரிதி வந்து ஷீ இஸ் பிளேயிங் ஃபார் அதர் டீம், அது கூட உனக்கு தெரியலையா, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரூவ் யுவர் லாயல்ட்டி அப்படின்ற மாதிரி ரிதி வந்து டைலாக் அடிச்ச உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க. யாரு, ஆரிஷி. உடனே இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன்னா உனக்கு என்ன தெரியுமா, நான் லாயல் பர்சனாக தான் இருக்கேன், நான் அதை ப்ரூவ் பண்ணுறதா இருக்கேன், இதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி அங்கே ரிதிக்கும் மாற்றி ஆர்குமெண்ட் போகுது. இதில் அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சாங்க, தாக்கு பிடிக்காமலாம் இல்லை, பட் இன்னொரு இடத்துல வாக்கு கொடுத்துருந்தாங்கல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். அந்த பிளேம் அவங்களே எடுத்துட்டு இருந்தா ஆரிஷிக்கு இன்னும் மைலேஜ் ஏறி இருக்கும். பட் ஓகே, அதை நேகலுக்கு கொடுத்ததால இப்படி ஆயிடுச்சு. உடனே நேகல் என்ன பண்ணிட்டாங்க, டேஞ்சர் ஜோன் போயிட்டு ஐ எம் 100 times பெட்டர் தென் யூ, ஐ பிலவ் மை அபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. நான் விட்டுருந்தா இன்னும் சஸ்டெயின் பண்ணியிருப்பேன், உங்க அளவுக்கு தான் பண்ண முடியல, என்னாலையும் ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயாச்சு. இது முடியுதா, அதுக்கு நான் அப்புறம் அந்த டேஞ்சர் ஜோன் போன நபர்கள்லாம் ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியா போனவொன்னே அங்கே கான்சாடிக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட் நடக்குது. யாருக்கு, திக்விஜய்க்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சாடி நிறைய அட்டென்ஷனுக்காக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் வந்து இங்கே பேசக்கூடாத நிறைய வார்த்தைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கெச்சரு, சோட்டின்னா சின்ன பையன் அர்த்தம், சோட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க போல. அப்போ யூ டேர் மீ, இன்னசென்ட் ஃபேன்ஸு, கேரக்டர் கான் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் பேசுகிறாங்க. யாரு, திக்விஜய் கிட்ட கான்சாடி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டாங்க, யாரு, மனிஷா வந்து ஜஸ்ட் பேசாம ஷட்டப் பண்ண அப்படின்றாங்க. உடனே டவலை தூக்கி போட்டு அடிச்சுட்டு அவங்க அங்க ஒரு பாட்டுன்னு கத்துறாங்க. ஓகே, அடுத்து மனிஷா வந்த கான்சாடி, இது ஃபேமிலி ஷோ, எது எப்படி பேசணும்னு பார்த்து புரிஞ்சுக்கன்ற மாதிரி சொல்றாங்க. கான்சாடி கேட்குற மாதிரி இல்லை. அடுத்து ரஜத் டீம் வந்து பிளான் பண்றாங்க, கட்டாரியா, துஷ்யந்த் அண்ட் திக்விஜய் தான் மை ப்ரியாரிட்டி, இந்த 3 பேர் தான் காப்பாற்றணுன்ற மாதிரி டிஸ்கஸ் நடக்குது. உடனே அர்ச்சனா வந்து கான்சாடியை காப்பாற்றணுன்ற மாதிரி சொன்னோடனே ஸ்ருத்திகா மற்றும் நிக்கி போய் கான்சாடியாவால் என்னென்ன நடக்குது, இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி அங்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல மேக்ஸ்டன் ஒரு வாட்டி மேக்ஸ்டன் டேஞ்சர் ஜோன் வந்தப்ப காப்பாத்தினது பிரின்ஸ். அப்ப அந்த லாயல்ட்டி பிரின்ஸுக்கு காட்டணும்ல, பிரின்ஸுக்கு ஓட்டு போடலன்னா அன்னைக்கு பிரின்ஸ் ஓட்டு போடலன்னா மேக்ஸ்டன் அவுட்டு. அதை தான் அங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஓட்டிங் நடக்குது. ஓட்டிங் நடக்கும்போது மேக்ஸ்டனுக்கும் பவ்யாக்கும் ஃபைட் வருது அந்த லாயல்ட்டி மேட்டரில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஷட்டப் பண்ணுன்ற மாதிரி இவங்க சொன்ன, நீ சிட்டப் பண்ணுன்னு இவர் சொல்ல மாற்றி உடனே சொல்கிறார் மேக்ஸ்டன், யூ ஆர் மை ஒன்லி டார்கெட், யூ ஆர் மை வில்லன், நான் இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன்ற மாதிரி அங்கே நடக்குது. அடுத்து ஊர்வசிக்கிட்ட லாயல்ட்டியை பற்றி ஒரு மாஸ் டைலாக் பேசுறதா ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார் மேக்ஸ்டன். அது வந்து பேசும்போது ஊர்வசி லாயல்ட்டி பற்றிலாம் இதுக்கப்புறம் இங்கே பேசிட்டு வந்துடாத, உனக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல. அப்புறம் ஓட்டிங் போட்டாங்க. ஓட்டிங்கில் யார் யார் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணாங்கன்னா கரண், லோகேஷ், ரிதி, திக்விஜய், தேஜஸ்வினி, இந்த 5 பேர் ஃபஸ்ட்டு சேவ்டு. அடுத்து நேகல், மனிஷா, சாகத் அண்ட் பேபிகா, இந்த 4 பேர் சேவ்டு. ஃபைனலாக அந்த 3 பேர் நிற்க வைக்கிறாங்க, துஷ்யந்த், ஆர்யா அண்ட் கான்சாடி. இதில் 2 டீமுக்குமே இதில் ஒரு டீமுக்கு தான் பாதிப்பு. ஓகே, அதில் துஷ்யந்த் எவிக்ட் ஆனால் அந்த டீமுக்கு பாதிப்பு. ஆர்யாவும் பெருசாக பிரச்சனை இல்லை மற்ற டீமுக்கும், கான்சாடிக்கு 2 டீமுக்கும் ஆகாது. ஸோ அதில் ஆர்யாவை சேவ் பண்ணிட்டு கான்சாடியை மொத்தமாக முடிச்சு விட்டு வெளியே போமானி அப்படின்ற மாதிரி வெளியே அமுச்சு விட்டாங்க. ஓகே, இது நடக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்சாடி வெளியே போகும்போது கூட
பேசிட்டு போனாங்க. அடுத்து விக்ராந்த் ஆர்யா பேசிட்டு இருக்கும்போது ஆர்யா ஏதோ ஒரு விஷயம் எமோஷனல் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிரின்ஸ் சிவிலாம் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி உடஞ்சு முடிகிறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல. அடுத்து நாளைக்கு எபிசோட்ல ஒரு பக்கம் பிசிக்கல் வயலன்ஸ்லாம் இருக்கு. அர்பாஸ், பிரின்ஸு, ரஜத் இவங்கெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஷிவி தாக்கூர், பிரின்ஸ் எல்லாம்ன்ற மாதிரி அதில் அர்பாஸ் வந்து பிரின்ஸை தள்ளி விட்டா மாதிரி தான் நமக்கு ஃபுட்டேஜ் இருக்குது. பார்ப்போம் அது என்னெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. நாளைக்கு ஒரு தரமான சம்பவங்கள் இருக்கிறது. லவ் ப்ரொபோசல்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சண்டைகளும் பயங்கரமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.